அவங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ வலிகளை அனுபவிச்சிருப்பாங்க. 3 பேரும் விளாண்டு திரிஞ்சு சந்தோஷமா இருந்த அந்த வீட்டில் புணமா கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே போலீஸ்காரங்க வந்து பிரேத பரிசோதனை செய்கிற அந்த டீமுக்கு உடற்குறாய்வுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வச்சு, ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த 3 குழந்தைங்களோட பாடி எடுத்து பிணக்குறாய்வுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இந்த சம்பவம்லாம் போயிட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. சொந்தக்காரங்களாம் வந்து ஐயோ ஐயோ நெஞ்சில் அடிச்சு அழுகுறாங்க. டே வினோத்தே, என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா, ஒரு வார்த்தை சொல்லலேடா, உன் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க மாட்டோமாடா சொன்னோம். அந்த நாய் ஓடி போனதுக்காக பிள்ளைகளை பழி வாங்கிட்டியாடா, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்க வந்து நெஞ்சில் அடிச்சு கதறி அழுதாங்க. இந்த வினோத்குமார், இந்த நித்யா, அவங்களோட 3 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பா வாழ்ந்த அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்காரர் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. அவர் வந்து நம்ம செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்தாங்க. அதில் அந்த மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வினோத் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலங்க, நேற்று வரைக்கும் குழந்தை கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சுங்க, போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மளிகை கடர் அவருடைய வேதனையை தெரிவிச்சிருக்காரு. அதை நீங்களே பாருங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.